ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் என்பது கர்த்தருடன் மனிதன் வைத்துள்ள உறவின் பாலமாகும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய இருதயத்துடன் நமது இருதயம் இணைந்து நிற்கும் நேரம் அது. ஜெபத்தில் துதி, ஸ்தோத்திரம், பாவ அறிக்கை, விண்ணப்பம் ஆகிய எல்லாம் அடங்கும். நமது தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுவது அவசியம். ஆனால் அதற்கு மேலே பிறருக்காக மன்றாட வேண்டியது அவசியம். ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது பொறுப்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உரியது. இங்கு யோபுவுக்கு ஆறுதல் கூற வந்த நண்பர்கள் யோபு பாவம் செய்து விட்டதாக குற்றப்படுத்தினர். யோபுவோ அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று உறுதிபட கூறினார். நண்பர்களின் உரையாடலை கேட்ட கர்த்தர் எலிபாசிடம், யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், யோபுவின் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன் என்றார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். பிறருக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்மை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவும் இதை கற்றுத் தந்துள்ளார். சிலுவையில் தொங்கிய போதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தம்மை அறைந்தவர்களுக்காகவும் ஜெபித்தார். தேவ பிள்ளைகளே, இன்று நமது ஜெபங்கள் எப்படிப்பட்டவையா இருக்கின்றன? பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம். அதில் குறிப்பாக நம்மை வெறுப்பவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், ஏழை எளியவர்கள், வியாதியஸ்தர்கள் ஆகியவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தர் நமது சிறையிருப்பை மாற்றி நலமாக வாழ கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, எங்கள் ஜெபம் சுயநலமானதாக இல்லாமல் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த மாதிரியின்படி யாவருக்காகவும் எங்களின் ஜெபங்களில் வேண்டுதல் செய்ய கற்றுத்தாரும். தேவனே, எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் எங்களுடன் ஜெபிக்க கேட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஏறெடுக்கிற ஜெபங்களை அங்கீகரித்து எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என மன்றாடுகிறோம். அவர்கள் வசனத்தை நேசித்து கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழவும், சத்தியமான உம்முடைய வாக்குத்தத்தங்களை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கவும் கிருபை அருள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேவனே, அவர்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து போக்கையும் வரத்தையும் ஆசீர்வைத்து பாதுகாத்தருள ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மேலும் உங்க கிருபையால் பொதிந்து விபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. பிசாசின் கிரியைகளில் இருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக்கி காப்பதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் மற்றும் புதிதாக திருமணத்தில் இணைக்கப்படும் பிள்ளைகள் வாழ்வு செழிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆபத்து வேளையிலும் இக்கட்டு வியாதியின் நேரத்திலும் உங்க சமூகத்தில் விண்ணப்பித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி தந்த நல்ல பதில்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்மையான ஈவுகளுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதிக பட்டங்களை பெற்றிருந்தும் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் மக்களுக்கு பரலோக தேவரீர் ஏற்ற வழிகளை காண்பிக்க வேண்டும் எனவும், நிரந்தர வேலை இல்லாமலும் இடமாறுதல் கிடைக்காமலும் குறைவான வருமானத்தோடு போராடி கொண்டிருக்கும் மக்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். பிரிவினைகளோடும் சமாதான குலைச்சல்களோடும் வாழும் குடும்பங்களில் தேவ கரம் இடைபடவும், அவர்களை ஒருமனப்படுத்தவும், மது பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாத நபர்கள் விடுவிக்கப்படவும், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களிலும் இயற்கை பேரிடரினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்து வாழ்வாதாரம் சீரடையவும், தேசங்களில் உள்ள பொருளாதார சீர்குலைவுகள் சரி செய்யப்படவும், கர்த்தர் அறிவிக்கிற பாவங்கள் சட்டமாகாதவாறு தடுக்கப்படவும், மக்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், ஏனைய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், ஆரோக்கியம் பாதுகாப்புடன் வாழவும், தீவிரவாதிகள் மதவாதிகள் ரட்சிக்கப்படவும், தேசத்தின் ஒற்றுமை காக்கப்படவும், மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் தயவு செய்திட ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து களிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் பெருகிடச் செய்யவும், கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கட்டளையிடவும்,
வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஏற்ற துணையை கட்டளையிட்டு குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம். உலகின் பசி பட்டினியோடு ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாதபடி மக்கள் வாழும் நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் பாவ சாப கட்டுகளில் இருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே மனதுருகி விடுவிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.